நாளை காலை 10 மணிக்கு புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. தாவேக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட இருக்கக்கூடிய சூழல்ல நாளை பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன், காங்கிரஸ் சார்பில் ஏற்கனவே இப்ப 2 எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள். அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒரு பக்கம் வந்தாச்சு. விசிகா தரப்புல அவங்க சொல்றதா சொல்லியிருக்கிறாங்க. ஐயுஎம்எல் தரப்புலையுமே இதே போன்ற ஒரு நிலை. இந்த நிலையில நாளை காலை 10 மணிக்கு புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்வு நடைபெற இருப்பதாக அறிகிறோம். இந்த விழா பற்றிய முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாடு அரசுடைய அமைச்சரவை விரிவாக்கம், அதாவது ஏற்கனவே 9 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கக்கூடிய நிலையில மற்ற அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்வு நாளை ஆளுநர் மாளிகையில காலை 10 மணிக்கு நடைபெற இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அந்த நிகழ்வுக்கான அழைப்புதல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த நிகழ்வுல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் நாளை பதவியேற்க இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. சரியாக 21 அமைச்சர்கள் பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நெருங்கிய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு இல்லாததன் காரணமாக இடதுசாரிகள் காங்கிரஸ் மற்றும் விசிகா ஆகிய கட்சிகளிடம் கோரிக்கை வைத்தது. காங்கிரஸ் முற்றிலுமாக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்திருந்தது. இடதுசாரிகள் மற்றும் விசிகா நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்திருந்த நிலையில ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற அடிப்படையில ஆதரவு கொடுத்த இயக்கங்கள்ல அமைச்சரவையில இடம்பெறுவதற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இசைவு தெரிவித்து அவர்களுக்கான அழைப்பு கொடுத்திருந்தார். இதுவரையில விசிகா அதுக்கான உரிய முடிவு எடுக்கவில்லை, விரைவில் எடுப்போம் என தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் சார்பில் 59 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற இருக்கின்றனர். மேலூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஸ்வநாதனும், அதே போல கிள்ளியூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜேஷ்குமார் ஆகியோர் தமிழக அரசு அமைச்சரவையில இடம்பெற இருக்கின்றனர். குறிப்பாக ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறை, விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஏற்கனவே அதற்கான ஒப்பந்த அந்த பேச்சுவார்த்தை முடிந்திருப்பதாகவும் அறிகிறோம். அது மட்டுமல்லாமல் கூடுதலாக ஐயுஎம்எல் கட்சியிலிருந்தும் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் நாளை அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் நெருங்கிய வட்டாரங்கள் தகவல் தெரிகிறது. இப்படியாக 10ஆம் தேதி பதவியேற்ற நிலையில அதிலிருந்து சற்றேறக்குரிய 10 நாட்களுக்கு பிறகு நாளை அமைச்சரவை விரிவாக்கம் தமிழ்நாடு அரசுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 20க்கும் மேற்பட்டோர் நாளை அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். தமிழக வெற்றி கழக வட்டாரத்தை பொறுத்தவரையில 20 பேர்ல கிட்டத்தட்ட சரிசமமான அளவிற்கு நீண்ட காலமாக இயக்கத்திலிருந்து பயணித்து கட்சியில வேட்பாளராக நிறுத்தப்பட்டு போட்டி பெற்று வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதற்கு அதிகமான பிரியாரிட்டி கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல இளைஞர்கள், தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என அனைத்து தரப்பினருக்குமான அந்த ஒதுக்கீடு என்பது அந்த அடிப்படையில கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறோம். கிட்டத்தட்ட பல்வேறு நிலைகள்ல இந்த அமைச்சரவை பட்டியல் என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நாளை காலை 10 மணிக்கு ஆளுநர் மாளிகையில பதவியேற்பு விழாவும் நடைபெற இருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.